Good morning, all India Civil Service Academy students. Last class நம்ம chronologyல ancient Indiaவை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம medieval India chronologyல என்ன முக்கியமான ஏரியான்னு பார்க்க போறோம். சரிங்களா? Your prelims is nearing. ஏன்டா அது எந்த கதையும் பேசாம டைரக்டா வந்து கிளாஸ்க்கு போறானே அப்படின்னு பார்த்தா டைம் இல்ல. சரிங்களா? So no need to worry, just revise the things. Okay. The first thing is medieval Indian chronologyல பாத்தீங்கன்னா early medieval India. ஸோ ஏர்லி மெடிவல் இந்தியாவில் 3 முக்கியமான எம்பையர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து பாலாஸ் ஆஃப் பெங்கால், 2 ராஷ்டிரகூடாஸ் ஆஃப் கர்நாடகா, 3 ஊஜர் பிரதிகாராஸ் ஆஃப் குஜராத் அண்ட் நார்த் இந்தியன் ரீஜன். சரிங்களா? ஸோ இந்த 3 முக்கியமான கிங்டம் வந்து ஏர்லி மெடிவல் பீரியட்ல இருந்த கிங்டம்ஸ். சரிங்களா? ஸோ ஒன்று பாலாஸ்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் ரீகேப் தான். நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொன்ன மாதிரியே யூ ஷுட் டேக் நோட்ஸ் ஆஃப் இட். இல்லைனாலும் நம்மள்ட்ட ரெக்கார்ட் அண்ட் பிளே தானே இந்த செஷனு. ஸோ யுவர் ரெக்கார்டிங்ஸ் வில் பி தேர். சரியா? ஸோ ஒரு முறை அப்படியே மைண்ட்ல ரிவைஸ் பண்ணி பார்க்கறது தான் இந்த கிளாஸோட பர்பஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 750 AD இருந்து 1162 AD வரைக்கும் வந்து பாலாஸ் ரூல்டு பெங்கால் பீகார் ரீஜன். தேர் கேபிட்டல் இஸ் மஞ்சர். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தனா பீரியட். வர்தனாஸ் எம்பையர் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? வர்தனா எம்பையரோட ஹர்ஷவர்தனா பீரியட் அவங்களோட வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் எம்பையர் வந்து முடியுது. அடுத்து வந்து மெடிவல் இந்தியன் பீரியட்ல பாலாஸ் பார்த்தீங்கன்னா சஷாங்கா ஆஃப் கவுடா டைனஸ்டி. சரிங்களா? கவுடா ஆஃப் சஷாங்கா டைனஸ்டி அவருடைய பீரியட்க்கு அப்புறம் பாலாஸ் வந்து ரைஸ் ஆகுறாங்க. கவுடா டைனஸ்டிக்கு அப்புறம் சஷாங்கா ஆஃப் கவுடா டைனஸ்டிக்கு அப்புறம் இங்க ஒரு அனார்கி, யாருமே அரசாட்சி இல்லாத ஒரு அனார்கி வந்து நிலவுது. ஸோ பீப்புள் எலெக்டட் அ கிங் நோன் அஸ் கோபாலா. ஸோ கோபாலா இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் பாலா டைனஸ்டி, இஸ் தி எலெக்டட் கிங். ஞாபகம் வச்சுங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். சரிங்களா? அப்படி ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். ப்ரிலிம்ஸ்க்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அதை மட்டும் நான் ஒரு முறை வேகமா சொல்லிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது இந்த கிளாஸோட பர்பஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இஸ் கோபாலா இஸ் தி எலெக்டட் கிங் elected by the people. He founded a monastery known as Ottandapuri monastery. நமக்கு எல்லாம் தெரியும் 5 great monastery இருந்துச்சு. அதுல Ottandapuri monastery in Bihar is founded by Gopala. Then other important ruler is Dharmapala founded Vikramasila University. நான் விக்ரமசீலா யூனிவர்சிட்டி பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். விக்ரமசீலா வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, அந்த வைல்ட் லைஃப் சேஞ்சுரி தான் நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் கேஞ்சட்டிக் டால்பினோட வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இருக்கு. சரிங்களா? விக்ரமசீலா வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. ஸோ அதுவும் ஒரு அடிஷனல் ஃபேக்ட். தென் பாலாஸ் வேர் சக்சீடட் பை த ரூலர்ஸ் கால்டு சேனாஸ். ஸோ பாலாஸ் அண்ட் சேனாஸ் ரூல்டு பெங்கால் ரீஜன். சரிங்களா? பெங்கால் ரீஜன். அதுக்கப்புறம் சுல்தான்ஸ் வந்து பெங்கால் சுல்தான்ஸ் வந்து வராங்க. சரிங்களா? திஸ் பாலா ரூல் இஸ் நோன் அஸ் கோல்டன் ஏரா ஆஃப் பெங்கால் ரீஜன். கோல்டன் ஏரா ஆஃப் பெங்கால் ரீஜன் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பாலா ரூல். சரிங்களா? அடுத்து ராஷ்டிரகூடர்களுடைய தலைநகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மான்யகேதா. they ruled கர்நாடகா ரீஜன் அரௌண்ட் 752 AD to 973 AD. ஸோ அவங்க they belong to கன்னடா ஆரிஜின். அவங்க மதர் லாங்குவேஜ் இஸ் கன்னடா ஒன்லி. ஸோ they are the vassals of சாளுக்கியா டைனஸ்டி. vassals அப்படின்னா வந்து தேர் பிலோ அப்படின்னா vassals of சாளுக்கிய டைனஸ்டி. இதுல ஃபர்ஸ்ட் ரூலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டி துர்கா அலைஸ் தண்டிவர்மன் அப்படிங்கிறது தான் ராஷ்டிரகூடாவோட ஃபவுண்டர். கிருஷ்ணா த ஒன், இம்பார்ட்டன்ட் ரூலர் கிருஷ்ணா த ஒன் இஸ் நோன் ஃபார் பில்டிங் திஸ் கைலாஷ்நாத் டெம்பிள் அட் எல்லோரா. ஸோ எல்லோராவை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எல்லோராவோட கைலாஷ்நாத் டெம்பிள் வந்து கிருஷ்ணா த ஒன் பீரியட்ல வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து அமோக வர்ஷா, ரொம்ப முக்கியமான ரூலருங்க. அமோக வர்ஷா இஸ் தி கிரேட்டஸ்ட் ரூலர். ஓகேவா? ஸோ he wrote a book called கவிராஜ மார்கா. Amoga Varsha wrote a book called Kaviraja Varma. It is the first poetic work in Kannada language. So இது ரொம்ப முக்கியம். Then he made Manyaketa as the capital of Rashtrakuda Empire. Then he made Bharuch as the port. Bharuch port now is in Gujarat. தாஹேஜ் போர்ட்னு சொல்றப்படக்கூடிய இடத்துக்கிட்ட தான் இந்த பரோச் போர்ட் இருக்கு. that he made, அமோக வருஷம் மேட் பரோச் போர்ட் as the port of ராஷ்டிரகூடா. that means what? குஜராத் ரீஜன் இருந்து கர்நாடகா ரீஜன் வரைக்கும் வந்து ராஷ்டிரகூடாஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தாங்கன்னு இந்த இது தெரியுது. சரிங்களா? so he was converted into Jainism by a Jain saint called as ஜீனசேனா.
ஜீனசேனான்னு சொல்லப்படக்கூடிய ஜெயின் சென் மூலமா இவர் வந்து ஜெயினிசம்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணப்படுறாரு. ஸோ ஜீனசேனா ஆத்தர் two important books. One is Adi Purana, that is the story of Tirthankaras of Jaina sect. Then Parshavabudhya, Parshavanatha பத்தி எழுதின book Parshavabudhya, it was written by Jeenasena. Then during his period, Amogha period, Suleiman the Arab merchant visited India. Okay, so that is about Amogha Varsha. So Krishna the 1 பார்த்திருக்கோம், Amogha Varsha பார்த்திருக்கோம். Then Krishna the 3 is also an important leader, important ruler, because he conquered up to Rameswaram. He conquered Cholas, he conquered Pallavas, he conquered up to Rameswaram. So he is known for his South Indian conquest. So ராஷ்டிரகூடால அடுத்த முக்கியமான ரூலர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா த 3. ஸோ ராஷ்டிரகூடால பார்க்கும்போது ராஷ்டிரகூடாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதை ஞாபகம் வச்சுங்க. தே ஆர் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ஒரு மிலிட்ரி போஸ்ட் வந்து முக்கியம். ஸ்கந்தவாராஸ், படை வீடுகள்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸ்கந்தவாராஸ். ஸோ தட் இஸ் தி இன்வென்ஷன் ஆஃப் திஸ் ராஷ்டிரகூடா ரூலர்ஸ். ஸோ ஸ்கந்தவாராஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ராஷ்டிரகூடாஸ் ப்ராவின்சஸ் ராஷ்டிரகூடாவோட ப்ராவின்சஸ்க்கு வந்து ராஷ்டிரா அப்படின்னு வந்து பேரு. ராஷ்டிரா வாஸ் ரூல்டு பை ராஷ்டிரபதி. தென் ப்ராவின்சஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு டிஸ்ட்ரிக்ட் is known as Vishyas. So Vishyas was controlled by Vishyapati. So Rashtra, Rashtrapati, Vishya, Vishyapati. Then Bhukti. Bhukti is villages. Bhukti is controlled by Bhogapati. So Rashtra, Vishyas, Bhuktis, Rashtrapati, Vishyapati, Bhogapati. சரிங்களா? So in the period வந்து ராஷ்டிரகூடா period is known for the rise of Kannada literature. So 7th century, 8th century தான் பம்பா, ரன்னா, பொன்னா, இந்த கிரேட் இந்த கன்னடா லிட்ரரி பர்சனாலிட்டிஸ், பம்பா, ரன்னா, பொன்னா. ஸோ பம்பாவோட புக் பார்த்தீங்கன்னா விக்ரமசேன விஜயா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புக்கு பம்பா. பொன்னாவோட புக் பார்த்தீங்கன்னா சாந்தி புராணா. ஸோ பம்பா, பொன்னா, ரன்னா அப்படிங்கிறது வந்து ட்ரிபியூட்டரி ஆஃப் திஸ் கன்னட லிட்ரேச்சர், அதை ஞாபகம் வச்சுங்க. தென் வில் கோ டு பிரதிகாராஸ். Pradhigaras ruled Gujarat and North Indian region. Their capital is Kannauj or Mahoba. Kannauj இன்னொரு பேர் இருக்கு, Mahoba. So இந்த மூணு பேருக்கு இருக்கிற tripartite struggle to control that Kannauj தான். Kannauj and rich iron wealth. சரிங்களா? அந்த கன்னோஜ் வந்து கைப்பற்றுறது அந்த பாலாஸ்க்கும் ராஷ்டிரகூடாஸ்க்கும் பிரதிகாராஸ்க்கும் இருந்த இந்த ட்ரைபேட்ரேட் ஸ்ட்ரகிள். ஸோ இந்த ஏர்லி மெடிவல் பீரியட் பார்த்தீங்கன்னா ட்ரைபேட்ரேட் ஸ்ட்ரகிள் வந்து ஒரு பக்கம் ராஷ்டிரகூடாஸ், பிரதிகாராஸ் அண்ட் பாலாஸ்க்கு இருக்கும். இன்னொரு பக்கம் சவுத் இந்தியன் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடாஸ், சோலாஸ் அண்ட் சாளுக்கியாஸ். ஸோ இப்படி வந்து ட்ரைபேட்ரேட் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஸோ பிரதிகாராஸ், குஜர பிரதிகாராஸ், பிரதிகாரா இஸ் ஆல்சோ நோன் அஸ் டோர் கீப்பர் அப்படின்னு அர்த்தம். டோர் கீப்பர்னு அர்த்தம் பிரதிகாரா அப்படின்னா. இட் வாஸ் ஃபவுண்டட் பை ஹரிச்சந்திரா. Nagabhatta one is the important ruler because he gave resistance to Arabs. So Arab invaded India in 712 AD. நம்ம பின்னாடி பார்க்க போறோம். So this ruler Nagabhatta the one gave resistance to Arabs in India. சரிங்களா? உள்ள வராத அளவுக்கு he resisted. Vastaraja, he made Kannauj as the capital. Kannauj is also known as Mahoj. ஓகேவா? அடுத்து போஜா the one is very important ruler. போஜா the one is also known as மிஹிர் போஜா. மிஹிர் போஜா அப்படின்னு இன்னொரு பேரும் போஜாக்கு வந்து இருக்கு. ஸோ மிஹிர் போஜா. bara copper plate inscription mentions about போஜா. bara BARRAH, bara copper plate inscription mentions about போஜா. He is a Vaishnavite follower. He called himself as, he gave title to himself as ஆதி வராகா. இந்த வராக அவதாரம் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இவர் he gave title to himself as Adi Varaha. During his rule, during his period, Al-Masudi, the Arab traveler, visited this Pradihara empire. Al-Masudi, he said proudly about Pradiharas that they had a best cavalry in the world. உலகத்திலேயே மிகச்சிறந்த வந்து குதிரை படைகளை வச்சிருந்தது பிரதிகாராஸ் அப்படின்னு சொல்லி அல்-மசூதி வந்து சொல்றாரு. ஸோ he called Boja as King Barua. சரியா? ஸோ போஜா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரூலர். நம்ம பின்னாடி வந்து நம்ம புராணங்கள், திருவிழாக்கள்லாம் கூட போஜா அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான பர்சனாலிட்டியா வந்து ஆயிடுவார். சரிங்களா? தென் மகேந்திரபாலா gave himself the title of மகாராஜாதி ராஜா ஆஃப் ஆரியவர்த்தா. மகேந்திரபாலான்னு ஒன்னே நம்ம வந்து பாலா ரூலர்னு போடக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். இந்த மகேந்திரபாலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மகேந்திரபாலா gave
title to himself as Maharajadi Raja of Aryavarta. That means great king of the kings of North India. So North Indian region greatest king in our pattam koduthukaru. So in his court the greatest Sanskrit poet Rajasekara was there. So ராஜசேகராவுடைய புக் வந்து ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணீங்க. ராஜசேகரா இஸ் a Sanskrit poet. He lived around in the 9th and 10th century. சரிங்களா? ராஜசேகரா புக்ஸ் பாத்தீங்கன்னா கற்பூர மஞ்சரி, ரொம்ப முக்கியமான புக் வந்து கற்பூர மஞ்சரி, காவிய மீமாம்சா, கற்பூர மஞ்சரி, காவிய மீமாம்சா, பாலபாரதா, பிரிஞ்சிகா, ஓகே, பிரபஞ்ச பாண்டவா, பாலபாரதா, பிரபஞ்ச பாண்டவா, கற்பூர மஞ்சரி, காவி மீமாம்சா, பிரிஞ்சிகா. சரிங்களா? These are the important books of ராஜசேகரா who authored in Sanskrit. சரிங்களா? அடுத்த ரூலர் is ராஜபாலா. ராஜபாலா is important because during his tenure, during his rule, that means around 1018, முகமது கஜினி invaded India. முகமது கஜினியோட இன்வேஷன் வந்து எந்தெந்த ரூலர் பார்த்தாங்க அப்படின்னா பாலா ரூலர்ஸும் சொல்லணும், ராஷ்டிரகூட ரூலர்ஸ், பாலா ரூலர்ஸ் இல்லாம பிரதிகார ரூலர்ஸ் சொல்லணும். சரிங்களா? ராஜபாலா, டியூரிங் ராஜபாலாஸ் டென்யூர் முகமது ஆஃப் கஜினி இன்வேடட் இந்தியா. சரிங்களா? அடுத்த இம்பார்ட்டன்ட் ஏரா, இம்பார்ட்டன்ட் டைம் லைன் இன் மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரின்னு பார்த்தீங்கன்னா 712 AD. 712 AD தான் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் இன்வேஷன். தி ஃபர்ஸ்ட் முஸ்லீம் டு இன்வேட் இந்தியா இஸ் அரப். அரப்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லீம் டு இன்வேட் இந்தியா. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை டர்கிஷ். சரிங்களா? டர்கிஷ் அப்படி வந்து வந்தாங்க. சரிங்களா? துருக்கியர்கள் வந்து கஜினி, கோரிலாம் வந்து வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்வேஷன் இஸ் அரப் இன்வேஷன். முகமது பின் காசிம் இன்வேடட் இந்தியா. முகமது பின் காசிம் invaded India with the permission of the caliph called Caliph Walid and with the guidance of the governor of Iraq known as Al-Hajiji. Al-Hajiji மருமகன் தான் வந்து முகமது பின் காசிம். So Al-Hajiji, when Al-Hajiji was the governor of Iraq, he sent Muhammad bin Qasim to invade India. So during that time, Sindh was ruled by the Hindu Sagi king known as Dahir. So Dahir ruled in the Sindh region. In the Battle of Rewar, R-E-W-A-R, Battle of Rewar, Muhammad bin Qasim defeated Dahir and captured the Sindh region and Multan. He called Multan as the city of gold. City of gold in Multan வந்து Muhammad bin Qasim அழைச்சாரு. பின்னாடி Muhammad bin Qasim was called back and during this change of caliphate and he was killed also. So somehow Arabs entered into India. So இந்த நேரத்துல என்ன நடந்துச்சு, what is the impact அப்படின்னு பாத்தீங்கன்னா it shows the wealth of India to the Islamic world. சரிங்களா? இந்தியா எந்த அளவுக்கு வெல்த்தியானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, தெரியப்படுத்துச்சு. அதனால வந்து என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்த இன்வேஷன்ஸ் வந்து டர்கிஷ் இன்வேஷன்ஸ் வந்து இந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சது. That is an important impact. The other thing is Brahma Siddhanta is a book in Sanskrit. Brahma Siddhanta was authored by Brahmagupta, was translated to Arab. ரொம்ப முக்கியமான ஃபேக்ட், பிரம்ம சித்தாந்தா authored by Brahmagupta in Sanskrit was translated to Persia. சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஏரால. அடுத்து one Indian physician known as Dana was sent to Arab world as a CMO, chief medical officer, and he saved the life of Khalifa அப்படிங்கிற ஒரு ஃபேக்டும் இருக்கு. ஸோ தனா இஸ் தி பிசிஷியன் அப்படிங்கிறது, இந்தியன் பிசிஷியன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்ட். சரிங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Then the next followed by the Turkish invaders known as Muhammad of Ghazni and Muhammad of Ghori. So Muhammad Ghazniயோட இன்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 998 AD to 1030 AD. அவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 998 AD to 1031 AD. So Muhammad of Ghazni first invaded India in 1001. So he is the first Turkish to invade India. His capital is known as Ghazana. He doesn't have any aim to establish kingdom in India. That is the difference between Muhammad of Ghazni and Muhammad of Ghori. Muhammad of Ghazni just want to loot the wealth of India. சரிங்களா? So he himself called himself as Ghazis. Ghazi அப்படின்னு சொல்லி with the help of the loose warriors he captured some territories and absorb the wealth of India. So that is the aim of Muhammad of Ghazni. But Muhammad of Ghori want to establish some kind of kingdom in India. So that is the difference between Muhammad of Ghazni and Muhammad of Ghori. Muhammad Ghazni
First invasion is 1001. Then is Somnath invasion, 17th invasion. Somnath invasion is very important. He made Somnath invasion 1025 AD. Raja Bhimdev ruled that Kathiawar region, Somnath region during that time. Okay, his period, his invasion is known by two important personality. One is Firdausi, other one is Al-Biruni. Al-Biruni ரொம்ப முக்கியமான ஒரு ஆத்தர். His books are Kitab ul Hind and Tariq ul Hind. ஸோ நிறைய புக் இருக்கு. Kitab ul Hind, Tariq ul Hind வந்து ரொம்ப முக்கியம். He observed India, Indian values, Sanskrit, and then he learned Indian astrology and translated into other languages. So Al-Biruni ரொம்ப முக்கியம், Firdausiயும் ரொம்ப முக்கியம். They came with along with Muhammad of Ghazni. So that is very important fact during the first Turkish invasion. And the second Turkish invasion is from 1175 to 1206. So that is second Turkish invasion. It was India was invaded by Muhammad of Ghori. So Muhammad of Ghori invaded India in the 1175 AD. He started invasion. He captured fort of Bathinda in 1189. So 1189 he captured fort of Bathinda. So which paved the way for first battle of Panipat. First battle of Terrain. First battle of Terrain held in 1191. It is a battle between Prithviraj and Muhammad of Ghori. So in that battle, Prithviraj won that battle. 1192, second battle, the second battle of Terrain, Prithviraj Chauhan was defeated by Muhammad of Ghori. That is an important event in Indian history which shifted Indian history. சரிங்களா, இந்தியன் ஹிஸ்டரியோட இதை வந்து வேற மாதிரியான மாத்துறதுக்கான காரணம் வந்து இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன். ஸோ செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன், தி ruler Jaichand doesn't cooperate with Prithviraj. சரிங்களா. So in the later period in 1194, that there's another important battle. So Battle of Chandwar. Raja Jaichand was defeated by this Turkish invaders. சரிங்களா. So Muhammad bin Bakhtiar Khalji, during this period, Muhammad bin Bakhtiar Khalji destroyed Nalanda and Vikramasila universities. So then Muhammad of Ghori was killed by, I told this fact already, killed by Kokar tribes of Afghan region. So that is very important fact. So this is about Turkish invasion. The other important ruler is the Cholas from 850 AD to 1217 AD. சோலாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பான்மையா வந்து பெரிய கவனத்தை எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா வந்து நமக்கு அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்போம். வில் பி திங்கிங், நம்ம அப்படி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது ரியலா அப்படின்றத நம்ம ஒரு முறை யோசிச்சுக்கணும். சரிங்களா. ஸோ சோலாஸ் பத்தி நிறைய ஃபேக்ட் தெரியும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுல தேவையான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட அந்த கிளாசிபிகேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சோலாஸோடைய அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் எதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் பராந்தகா. உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். உத்தரமேரூர் உத்தரமேரூர்ல இருந்த இன்ஸ்கிரிப்ஷன் இட் வாஸ் மென்ஷன்ட் ஈவன் பை அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நவ். சரிங்களா. ஸோ டியூரிங் தி laying down of foundation stone to the new parliamentary complex, he mentioned about Uttaramerur inscription. Even our former prime minister of India, Rajiv Gandhi, visited Uttaramerur. சரிங்களா. அந்த வில்லேஜ் இந்த செல்ஃப் கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வரணும் அப்படின்னு நினைக்கும் போது he visited Uttaramerur. So that is very important place in Tamil Nadu with respect to our legacy, Indian legacy of self governance of local bodies. So இது ரொம்ப முக்கியம். இதுல வந்து there are 5 boards that is known as Varyam. The board members were known as Varya Perumakkal. They were elected by people. So though they were not directly elected by people, it was elected with the system called Kuda Olai Murai. Kuda Olai முறையில அந்த பீப்புளோட பேரை எழுதி வச்சு குள்ள போட்டு அதுல இருந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணுவாங்க. So the thing is, இதுல வந்து என்னங்க எலெக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெஸ்ட்ரிக்டட் டெமோக்ரஸி. நீலகண்ட சாஸ்திரி, தி ஆத்தர் ஆஃப் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, மென்ஷன் திஸ் அஸ் ரெஸ்ட்ரிக்டட் டெமோக்ரஸி. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பட் த குவாலிஃபிகேஷன் ஃபார் த பர்சன் in the election is very important here. So they should have some property of value of land, then they should know some literature. So
ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. தே ஷுட் ஹேவ் லேண்டு, லிட்ரேச்சர் அண்ட் அவங்களோட ரிலேட்டிவ் யாராவது எலெக்டட் மெம்பர்ஸா இருந்தது, தே ஷுட் நாட் ஹேவ் எனி டியூஸ். ஓகே, அந்த டியூஸும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இதில் இருந்துச்சு. சரிங்களா? குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆல்சோ மென்ஷன்ட் இன் திஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அபவுட் உத்தரமேரு இன்ஸ்கிரிப்ஷன். தென் லோக்கல் கவர்னன்ஸ், தட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் classified. King is the fountainhead of all the power in Chola kingdom, like any medieval power. So the kingdom was divided into mandalams. மண்டலம் பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலம், சேர மண்டலம், சோழ மண்டலம், புங்கு மண்டலம் அப்படின்னு மண்டலங்களா பிரிக்கப்பட்டது. சரிங்களா? மண்டலம் வாஸ் ஹெடட் பை எனி பிரின்ஸ். சரிங்களா? அரசர் பரம்பரையில இருந்து தான் யாராவது ஒருத்தவங்க வந்து மண்டலம்ல இருப்பாங்க. உதாரணமா ஆதித்ய கரிகாலன் வந்து தொண்டை மண்டலத்துடைய சீஃபா இருந்தாரு அப்படின்லாம் படிச்சிருப்போம் நம்ம பொன்னியின் செல்வன்ல. ஸோ மண்டலம் வாஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு வளநாடு. வளநாடு வாஸ் ஹெடட் பை பெரிய நாட்டார் ஆர் அலங்கு நாட்டார். பெரிய நாட்டார் ஆர் அலங்கு நாட்டார். மண்டலம், வளநாடு. வளநாடு வாஸ் டிவைடட் டு நாடு. நாடு வாஸ் ஹெடட் பை நாட்டார். தென் ஊற்றம். ஊற்றம் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு ஊர். சரிங்களா? ஸோ மண்டலம், வளநாடு, நாடு, ஊற்றம், ஊர். தட் இஸ் தி ஆர்டர். சரிங்களா? அதை வந்து நீங்க பாத்துக்கணும். இது நிறைய முறை கேள்வியா கேட்டிருக்காங்க. மண்டலம், வளநாடு, நாடு, ஊற்றம், ஊர். சரிங்களா? ஸோ திஸ் எரா, சோலா எரா, முதல்ல சோலாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சோலாஸோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களோட லோக்கல் பாடி. ஸோ இதை பார்த்துட்டோம். அடுத்து சோலாஸ் எராஸ் இஸ் நோன் ஃபார் தேர் பக்தி லிட்ரேச்சர் அண்ட் தி பக்தி செயின்ஸ். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். ஸோ பக்தி லிட்ரேச்சர், இந்த பீரியட்ல பக்தி லிட்ரேச்சர், முக்கியமான லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். கம்பராமாயணம் is a great epic written by Kambar. Then Nalavenba was written by Pugalenthi. Then Periya Puranam was written by Chekidar. சரிங்களா? அகைன் ஒட்டக்கூத்தர், ஒட்டக்கூத்தருடைய புக்ஸ் எல்லாமும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ மூவருலா அதெல்லாம் வந்து ஒட்டக்கூத்தர். சரியா? ஸோ ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, சேக்கிழார், தென் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? கம்பர், இந்த ஆத்தர்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ பக்தி லிட்ரேச்சர் ரொம்ப முக்கியம். தென் திஸ் பீரியட் இஸ் நோன் ஃபார் தி பக்தி சயின்ஸ் நோன் as ஆழ்வார்ஸ் அண்ட் நாயன்மார்ஸ். ஆழ்வார்ஸ் மொத்தம் எத்தனை பேர்னா 12 ஆழ்வார். நாயன்மார்கள் வந்து 63 நாயன்மார்கள். ஸோ அந்த ஆழ்வார்கள் நாயன்மார்களை பத்தி சொல்லும் போது உமன் ஆழ்வாரும் இருந்திருக்காங்க, பெண் ஆழ்வாரும் இருந்திருக்காங்க. சூடி கொடுத்த சுருப்பொழி ஆண்டாள். நாயன்மார்லையும் பெண் நாயன்மார் இருந்திருக்காங்க, காரைக்கால் அம்மையார். சரிங்களா? ஸோ முதல் 3 ஆழ்வார்கள் பேய் ஆழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார். ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த நாயன்மார்கள்ல ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர், சுந்தரர், சம்பந்தர். சரிங்களா? அப்பர் என்கின்ற திருநாவுக்கரசர், சுந்தரர், சம்பந்தர். ஸோ மாணிக்க வாசகர் இஸ் நாட் அ நாயன்மார். மாணிக்க வாசகர் இஸ் நாட் அ நாயன்மார், தோ இட் இஸ் தி ஒன் ஆஃப் தி, இந்த நால்வர்ல ஒருத்தரா இருந்தாலும் அவர் நாயன்மார் கிடையாது மாணிக்க வாசகர். தட் இஸ் ஆல்சோ ஃபேக்டர். சரிங்களா? பக்தி லிட்ரேச்சர். திஸ் பீரியட் இஸ் ஆல்சோ நோன் as also known for the trade links between India and Southeast Asia. Southeast Asia is even to China. So this Bay of Bengal is also known as Chola Gangam, Chola's Lake. Bay of Bengal is also known as Chola's Lake. அந்த மாதிரி they controlled this Bay of Bengal அப்படிங்கிற ஃபேக்டையும் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ திஸ் பீரியட் இஸ் நோன் ஃபார் தி கான்குவிஸ்ட் ஆல்சோ. கான்குவிஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜ சோழாவுடைய கான்குவிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he conquered சேரா territory, that is Kerala. He won in this காந்தலூர் சாலை பேட்டில். காலந்தலூர் சாலை களம் வழுதேறியவையா அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. தென் he captured Maldives also. Maldives is also known as முன்னீர் பழம் தீவுகள். முன்னீர் பழம் தீவுகள். Maldives, he captured Maldives, he captured Chora territory, he controlled Sri Lanka. So while capturing Sri Lanka, he got a title called as Mummudi Chola. Okay, then Raja Chola, son known as Rajendra Chola, is the greatest king in Chola kingdom. யார் ரொம்ப greatest king அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழா. ராஜேந்திர சோழா succeeded Mahibala the one. Then he constructed a temple called as Gangai Konda Cholapuram temple. So Rajendra Chola won Gadaram also. Gadaram means Malaysia. He is known as Gadaram Konda. Kedah means Malaysia from Sri Vijaya Empire. So he is a land person because he is also called as Pandita Chola. Then other important ruler is Kulothunga Chola the one. Kulothunga Chola the one is also known as Chungam Tavirtha Chola.
Chungam Bhagata Sola, he sent embassy to China. That is important fact. Ramanuja பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். சங்கரர் அத்வைத கோட்பாடு, மத்வார் துவைத கோட்பாடு, ராமானுஜர் விசிஷ்டாத்வைத கோட்பாடு. This Ramanuja is the contemporary of Kulothunga Chola. Kulothunga Chola was a Saivate. He persuaded this, tried to prosecute Ramanujacharya. So Ramanujacharya escaped from South India and he settled in, escaped from this Chola territory, and he was in Melkota of Karnataka region. ஓகே, ஸோ குலோத்துங்கா சோலா, ராமானுஜா அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் வந்து கான்டெம்பரரி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். திஸ் சோலாஸ் டெரிட்டரி, திஸ் சோலாஸ் ரீஜன் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் லேண்ட் கிராண்ட்ஸ். லேண்ட் கிராண்ட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் டைம். பிரம்மதேயம் மங்களம். ஓகே, சதுர்வேதி மங்களம், 4 வேதம். சதுர்னா 4 இல்லையா, 4 வேதங்களை அறிஞ்சவர்களுக்குனா மங்களம். மங்களம், சதுர்வேதி மங்களம். Brahmadeyam is the land grant for Brahmins. Agragaram is the land grant for the Brahmin settlement. Devadanam is the grant to the temple. Okay, Pallichandam is the land grant to the Jain schools. Adana Palli அப்படிங்கிற வார்த்தையே வந்தது. Then their unit of land measure is Veli, Uri, Ma, Patti, Padagam. இதெல்லாம் வந்து unit of land measurement. So this period is known for the origin of Saiva Siddhanta philosophy. Okay, Padi, Pasu, Pavam. இந்த சைவ சித்தாந்த philosophy வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து இந்த சோலாஸ் பீரியட்ல தான். ஸோ பாசிட்டிவ் சைட் ஆஃப் சோலாஸ் பீரியட் மட்டும் பார்க்காம நெகட்டிவ்ஸ் ஆல்சோ தேர். தட் இஸ் தேவதாசி சிஸ்டம். தேவதாசி சிஸ்டம் வந்து இந்த பீரியட்ல தான் ஸ்ட்ரென்தன் ஆகுது, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. Then Sati also in South India and Sati also இந்த பீரியட் சதி பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. தென் இடங்கை வலங்கை அப்படின்னு சொல்லி ஜாதிகள் வந்து உருவாகுது. ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் சவுத் இந்தியா வந்து நடக்கிறது இந்த பீரியட்ல தான். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் பிருத்திவிராஜ் சௌகான். பிருத்திவிராஜ் சௌகான் உங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரியும். பிருத்திவிராஜ் சௌகான் அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா Prithviraj Raso. Prithviraj Raso, I already told you, it was written by this court poet known as Chand Bardai. He written in this book in Brajbhasha language. The last Ganda, that means last part of this Prithviraj Raso alone, written by the son of Chand Bardai, Jalha, Jalha. Jalha written this last Ganda of Prithviraj Raso. So that is about the early medieval Indian period. Then we will see this Sultanate period. ஸோ சுல்தானேட் பீரியடை பற்றி நம்ம வந்து இன் டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். இருந்தாலும் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ரிவிஷனாக வந்து இதை வந்து பார்ப்போம். ஸோ சுல்தானேட் பீரியட்ல வந்து இருந்த டைனஸ்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் டைனஸ்டி 1206 to 1290. ஸோ ஸ்லேவ் டைனஸ்டிக்கு அப்புறம் கல்ஜி டைனஸ்டி ரூல்டு ஃப்ரம் 1290 to 1320. Next is Tughlaq dynasty, ruled from 1320 through 1414. Then Sayyid dynasty 1414 to 1451. Then Lodi dynasty 1451 to the first battle of Panipat, that is 1526. So slave dynasty அப்படிங்கிற dynasty is also known as Mamluk dynasties. Mamluk means owned அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்லேவ் டைனஸ்டியோட ஃபர்ஸ்ட் ரூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதுப்புதீன் ஐபக். Kudupuddin Aibak was appointed as the governor of Indian region by the Muhammad of Ghori. Muhammad of Ghori appointed Kudupuddin Aibak as governor of Indian region. So he ruled Indian region for 4 years. He is also known as Lak Baksh, that is giver of lakhs. He is known for his generosity. Then he started constructing Quwatul Islam Mosque in Delhi. So to call for the prayer, for that is for Azan, he started constructing Qutub Minar. So Qutub Minar is very important. So Quwatul Islam Mosque is also one of the earliest mosque in India that was started constructed by Kudupuddin Aibak. So Kudupuddin Aibak was succeeded by Aram Shah. Aram Shah வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஏபிள்டு ரூலரா இல்ல. So then nobles under Iltutmish revolted against Aram Shah, and Iltutmish became the Sultan of
slave dynasty. So Iltutmish was considered as the real founder of Delhi Sultanate. So he made a system called corps of party. இந்த 40 முக்கிய நோபல்களை வச்சு, ஏன்னா he is the one among the other இல்லையா, அதனால 40 முக்கிய நோபல்ஸை வச்சு he founded a kingdom. So corps of party is very important. Then he gave Ikta's land to Iktadari system. He started Iktadari system. He gave Iktar grants to the nobles. So he introduced the silver tanka and copper jittal coins. Okay, he is known for the real, he is the real founder of Delhi Sultanate because he avoided the invasion of Genghis Khan. Genghis Khan India குள்ள இன்வேட் பண்ணியிருந்தாருன்னா என்ன மாதிரி ஆயிருக்கும் தெரியாது. During 1221 AD, 1221 AD, Genghis Khan இந்தியாவுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. But by not giving asylum to the Jalaluddin Mangbarani, he was the ruler of Kharizm region. He was the enemy of Genghis Khan. By not giving asylum to the Jalaluddin Mangbarani, Iltutmish avoided the invasion of Genghis Khan. That is also a fact asked in prelims. Last prelims தான் கேட்டிருந்தாங்க, இது ரிலவெண்டா. சரிங்களா? So he captured Bengal and Bihar region also. He established things. சரிங்களா? So next is Razia Sultan. He is the first and only Muslim lady who ever ruled in India. Razia Sultana married the governor of Bathinda known as Aldunia. இவரோட பீரியட்ல தான் நான் டர்க்கிஷ் நோபல்ஸ்ல கூட வந்து இந்த சகல்கானி சிஸ்டம்ல கூட கொண்டு வராங்க. ஸோ நான் டர்க்கிஷ் நோபல்ஸ் ஆல்சோ. சரிங்களா? இவரோட பீரியட்ல there is a Abyssinian slave is known as Yahud Khan. He was promoted to master of stables. சரிங்களா? குதிரைகளை வந்து பராமரிக்கிற தலைவனா வந்து இந்த யாகுத் கானை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. So the next ruler is Ghiyasuddin Balban. Balban is known as slave of slave. He was the slave of the slave called Iltutmish. So Balban is known as slave of slaves. And the slave of slaves அப்படின்ற இமேஜ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக he claimed himself as the descendant of the Irani superheroes called Kamal Moria, Afra Sahib அப்படின்னு ஈரானியோடைய அவர் டிசெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் எடுக்கிறாரு. Because of that he introduced Iran New Year festival called Nowruz in Delhi. Then he claimed himself as the shadow of God in the earth. So divine kinship theory, shadow of God in the earth, Jilhi Ilahi nu eduthoraru. He introduced a new posture, new form of salutation called Sijda and Paigos. So salutation also in Delhi Sultanate. So that is about Balban. Then Jalaluddin Khalji is the founder of Khalji dynasty. Then the important ruler in Khalji dynasty who ruled from 1296 to 1316 is Alauddin Khalji. Alauddin Khalji is known for his invasions. Alauddin Khalji's invasions. His slave is Asar Dinari, that is Malik Kafur, invaded even up to this Pandian region, deep south. சரிங்களா? இது தாண்டி வந்து they invaded against Kakatiyas of Warangal, ஒற்றக்கல் சொல்லுவோம் Warangal, Kakatiyas of Warangal, Yadavas of Devgiri, Oisalas of Karnataka region. So இதெல்லாமும் they made invasions. சரிங்களா? They almost captured all Rajput rulers territory in North India. Okay, so Alauddin Khilji period is known for its invasion, and he claimed himself as Sikandar, that is winner of the world. So world succeed பண்ணனும் அப்படி நினைச்சதுனால he need some kind of support for that. That one is army reform. So he reformed the army. He paid army in cash. So he introduced the system of branding of horses, duck system. He gave ID card permanency in some kind of permanency for army soldiers, that is Chera system. So duck system, Chera system, that army reform was introduced by him. Then he need support of market also. So he made market reforms. சரிங்களா? ஷஹானா-இ மண்டி, created ஷஹானா-இ மண்டி market department. He appointed Kotwal, Shahnas and all. So market he helped the traders also. Banjaras அப்படினா வந்து grain merchants. So this was a fact asked in your prelims. Okay, then army reform, market reform மட்டும் இல்லாம he made reforms in agriculture also, because the produce இருந்தா தான் they can sell it in market. So அந்த pricing வந்து stabilize பண்ணனும். He imposed new taxes, charai tax, that is
pasture tax, and Gari tax, Gar tax, that is the tax on property. So Pudu tax lang kuda ivar introduce பண்றாரு because of the need of money. Then Tughlaq dynasty. Tughlaq dynasty was founded by Ghiyasuddin Tughlaq. So Ghiyasuddin Tughlaq வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னா he introduced Sondar loan to peasants. விவசாயிகளுக்கு புதிய வரிகளை வந்து அறிமுகப்படுத்துறார். That is Sondar loan. He founded a city called Tughlaqabad. Tughlaqabad fort was built by Ghiyasuddin Tughlaq. He also known as Ghazi Malik. Then the very important ruler, that is Juna Khan alias Muhammad bin Tughlaq. He introduced many reforms. Though it became failed, he introduced reforms. He shifted his capital from Delhi to Devagiri in 1327 AD. 1327 AD. Then he introduced a token currency system, token currency with copper coins, 1330. He tried to expand up to Iraq, Khurasan region. He made a dedicated army for that with 370,000 soldiers. So on the failure, he tried to invade China also, but it also failed. So in the period line, the Ivlo failures, there was many revolts. And the revolts particularly they can ask in the matching the following type of answers. So first revolt is Amir-e-Sada revolt of Deccan, Nayak revolts of Kampili, and Sultanate revolt of Malabar region. Okay, during the death of Muhammad bin Tughlaq, Barani stated this statement, that is very famous statement: Sultan became free from people and people became free from Sultan. So though he is a wise kingdom, he made many reforms, but on the contemporary people வந்து அதோட பயன்கள் வந்து சேரல, புரியல. So அதனால this Barani made this statement: Sultan became free from people and people became free from Sultan. During this period, an important noble called as Ibn Battuta, he was a Moroccan traveler. He was appointed as a Ghazi of Delhi, Ghazi, Chief Justice of Delhi by Muhammad bin Tughlaq. In later days, Ibn Battuta was sent to China as ambassador. Ibn Battuta's book is known as Rihla. Rihla means My Travels. So that is very important book of Ibn Battuta. So Ibn Battuta பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். Then Firoz Shah Tughlaq, he was known for building cities. Firoz Shah Kotla. Okay, Firoz Shah Tughlaq he created a department called Diwan-e-Kariyat. Diwan-e-Kariyat, K-A-R-A-A-T, Diwan-e-Kariyat, Public Works Department. Darul Safa, Agency of Gold. So Firoz Shah Kotla, house cars also built by this Firoz Shah Tughlaq. So the later period, Taimur invaded India. So this period, Taimur invaded India in 1398 AD. So 1398 AD, Taimur from Samarkand invaded India. Nasiruddin Muhammad Tughlaq was the ruler during that time. Nasiruddin Muhammad Tughlaq was the ruler during that time. So then Sayyid dynasty. They are saying that they are descendants of Muhammad the Prophet. So Kisir Khan was the founder of Sayyid dynasty. They are claiming their lineages of Muhammad of Prophet. Mubarak Shah is the first Sultan of Sayyid dynasty who appointed Hindu nobles in Delhi Sultanate. Hindu nobles appoint பண்ணது வந்து Mubarak Shah of Sayyid dynasty. This fact they may ask. சரிங்களா? Then Lodi dynasty. Lodi dynastyல Bahulal Lodi, Sikandar Lodi, Ibrahim Lodi, மூணு Lodi இருந்தாங்க. Bahulal Lodi is the founder of Lodi dynasty. Their lineage is from Afghan. Then Sikandar Lodi, he founded a city called as Agra. So that is a fact asked in your prelims. Ibrahim Lodi was defeated by Babur in the first battle of Panipat. His noble known as Daulat Khan, he invited Babur to invade India. So then some taxes of Delhi Sultanate also very important. Kharaj tax is the tax on produce of land. 1/10 of produce of land is the tax, Kharaj. Then Jizya tax is the poll tax. Zakat tax is the tax on Muslim for the particular religious purpose. Kharaj tax is the tax on 1/5 of war booty. So yeah, so this is about Sultanate of Delhi. Then Vijayanagara and Bahmani kingdoms, that is very important. Vijayanagara kingdom pathina it can be divided into 4 dynasties: Sangama dynasty, Saluva dynasty, Tuluva dynasty, and Aravida dynasty. The famous person Krishnadevaraya belonged to Tuluva dynasty. Okay, Tuluva dynasty. He is the contemporary of Babur. That is a
That is also an important fact. So Vijayanagara dynasty was founded by the chiefs of Veer Ballala of Chalukya dynasty, Arihara and Bukka. Their mentor is Vidyaranya, Vidyadhara, alias Vidyaranya. அது நமக்கு தெரியும். 1336 they founded the city Hampi, and they founded the kingdom called Vijayanagara Empire. So முக்கியமான ரீலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயா authored a book called Amukta Malyada in Telugu, Jambavati Kalyana, Usha Parinirvanam in Sanskrit. So he authored books in Telugu and Sanskrit. His mother tongue is Tulu. Domingo Pais, the Portuguese traveler, visited this kingdom. He founded a city called Nagalapuram in the memory of his mother. So in 2010 prelims they asked this fact. A city called Nagalapuram was founded by Krishnadevaraya in the memory of his mother called Magalamma. Okay, in his court, Ashtadiggajas, 8 scholars presented. நமக்கு எல்லாம் ஃபேமஸா தெரிஞ்சது வந்து தெனாலி ராமண்ணா. அது தாண்டி வந்து அல்லானி பெத்தண்ணா. So Allani Betana is also known as Andhra Kavi Pidamaga. Allani Belsanna. He authored a book called Manicharitram அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து அல்லாசானி பெத்தண்ணா அப்படிங்கிறவர் வந்து எழுதுறாரு. He was one of the Ashtadiggajas. Then Nandi Dimmanna, பாரிஜாத பிரவாகனம் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து நந்தி தீமன்னார் எழுதுறாரு. தென் திஸ் விஜயநகரா kingdom is also known for the Nayak system. சரிங்களா? ஸோ அவங்களுடைய அந்த நாயக் சிஸ்டம் பின்னாடி வந்து they invaded மதுரை. That is written in Ganga Devi's Madura Vijayam book. During the Battle of Talakota, 1565. Battle of Talakota, the king Ramaraya was defeated by the combined forces of Ahmednagar, Golconda, Bijapur, Bidar, not Berar mattum illama meedi 4 kingdom உடைய Bamini kingdoms உடைய அந்த confederation defeated this Ramaraya. சரிங்களா? அடுத்து Bamini kingdom was founded by Asan Gangu Baman. Bamini kingdom 1347 ல இருந்து 1435 வரைக்கும் இருந்துச்சு. ஃபேமஸான ஒரு கிங்டமா இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் டாமினேட்டட் பை ஷியா முஸ்லிம்ஸ் ஃபவுண்டட் பை அசன் கங்கு பாமன். ஸோ இஸ் தி டர்கிஷ் ஆஃபீஸர் ஆஃப் தேவகிரி. he founded Bamini kingdom in 1346-47 at குல்பர்கா. ஸோ குல்பர்கால நிறைய ரூலர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமான ரூல் பார்த்தீங்கன்னா முகமது ஷா த த்ரீ வாஸ் தி இன்ஃபேண்ட் ரூலர். 9 இயர்ஸ்லயே அவர் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாரு. இஸ் ரீஜென்ட் இஸ் நோன் அஸ் முகமது கவான், ரொம்ப முக்கியமான ஒரு ஜெனரல். ஸோ முகமது கவானோட டெத், எக்ஸ்பேண்டட் திஸ் கிங்டம் லைக் எனிதிங். அவரோட டெத்துக்கு அப்புறம் வந்து இந்த பாமினி சுல்தானேட் 5ஆ பிரிஞ்சிருச்சு. பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமதுநகர், பிதார் அண்ட் பெரா. ஸோ இப்படி 5ஆ பிரிஞ்சிருச்சு. ஸோ தேர் ப்ராவின்சஸ் இஸ் நோன் அஸ் டரஃப்ஸ் அண்ட் தி ப்ராவின்சஸ் ஆர் ஹெடட் பை தரப்தார்ஸ் ஆர் அமீர்ஸ். ஸோ இவங்களோட பில்டிங்ஸ் கோல் கும்பாஸ் நமக்கு தெரியும், பீஜப்பூர்ல இருக்கு. ஜம்மா மஸ்ஜித் and it is at Gulbarga, okay, and the Golconda Fort. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான buildings. Then Mughal Empire. Mughal Empire பத்தி நம்ம எலாபரேட்டா பார்த்திருக்கோம். இருந்தாலும் வந்து we shall revise in the fast forward mode. 1526 இருந்து 1530 வரைக்கும் பாபர் ruled. He founded Mughal Empire in India with the first battle of Panipat. So first battle of Panipat la வந்து Daulat Khan Lodi, Daulat Khan invited Babur belonged to Chagtai Third. சரிங்களா? அவர் வந்த உடனே 3 முக்கியமான பேட்டில். ஒன்னு பேட்டில் ஆஃப் கன்வா in 1527, he won against Rana Sanga of Mewar. Then battle of Chanderi of 1528 against Medini Rai, and battle of Agra 1529 against Afghan and Bengal sultans. Okay, அவரோட மெமரிஸ் he noted in Tasiki Babarin. It is written in Turkey. சரிங்களா? ஸோ அடுத்து ஹுமாயூன் அப்படிங்கிற நேமுக்கு வந்து இதோட நேமுக்கு வந்து ஃபார்ச்சூன் அப்படின்னு வந்து பேர் மீனிங். சரிங்களா? ஹுமாயூன் அப்படின்னா ஃபார்ச்சூன் அர்த்தம். பட் இஸ் தி மோஸ்ட் அன்பார்ச்சுனேட் ரூலர். 1530 to 1540 வரைக்கும் இவர் வந்து he has to be in conflict with his own brothers, Kamran, Askari, Hindal அப்படின்னு 3 brothers இருந்தாங்க. அந்த brothers ஓட conflict. Then he has to face the conflict from the Afghan rulers.
ஆப்கான் ரூலர் ஷெர்ஷா சூரி. ஸோ அதுல ரெண்டு முக்கியமான பேட்டில். ஸோ 1539ல பேட்டில் ஆஃப் சௌஷா வாஸ் டிஃபீட்டட் பை ஷெர்ஷா த சூர். ஷெர்ஷா சூரால அவர் டிஃபீட் பண்ணப்படுறாரு. தென் he got escaped. In 1540 at the battle of Kannauj or battle of Bilgram, battle of Kannauj or battle of Bilgram, he was defeated by Sher the Suri. Then he escaped. Then he got asylum from Shah Tams of Iran. In the mid course, he married a Hindu called Hamida Banu Begum, and she delivered a baby called Akbar. He was in the protection of the ruler of Amarkot. சரிங்களா? ஸோ அக்பர் 1556ல செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் மூலியமா இந்தியாவை வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் இஸ் பிட்வீன் அக்பர் அண்ட் ஹேமு. ஓகேவா? ஹேமு பத்திலாம் நம்ம முன்னாடி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அக்பர் ரூல் வந்து முதல்ல ஏர்லியர் பீரியட்ல வந்து இட் வாஸ் டாமினேட்டட் பை பைரம் கான். ஸோ பைரம் கான் லேட்டர் பை தி பெட்டிகோட் கவர்மெண்ட் மஹம் அகனகா. ஸோ இந்த வந்து மெஹம் அகனகா அண்ட் ஆதம் கான் அவங்களுடைய இதை வந்து கொட்டத்தை வந்து அடக்கிட்டதுக்கு அப்புறம் ஸோ பேட்டில் ஆஃப் ஹல்டிகட்டி அப்படிங்கிற ஒரு பேட்டில் ரொம்ப முக்கியம். 1576 இதுல வந்து அக்பர் வந்து ஒரு முக்கியமான கிங்கா வந்து இந்தியாவில் வந்து மாறுறாரு. ராணா பிரதாப் சிங் வந்து பேட்டில் ஆஃப் ஹல்டிகட்டில ஜெயிக்கிறாரு. வித் திஸ் ராஜ்புத் பாலிசி அண்ட் இஸ் மாடரேட் ரிலீஜியஸ் பாலிசி 1525ல கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் கார்டு இபாதத் கானா. இபாதத் கானால வேற ரிலீஜியஸ் டிஸ்கோஷர்லாம் வந்து பாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? 1585ல தீன் ஹி ஹிலாஹி அப்படின்னு ஒரு மதத்தை வந்து உருவாக்குறாரு அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இவங்களோட இது பாத்தீங்கன்னா டெரிட்டரி பாத்தீங்கன்னா சுபா வந்து சுபேதார், சுபா கீழே வந்து சர்க்கார் வாஸ் ரூல்டு பை கண்ட்ரோல்டு பை ஃபௌஸ்தார். தென் ஃபர்கானா வந்து சிக்தார். தென் வில்லேஜ் இஸ் ஹெடட் பை குட்ஸ் அண்ட் முக்காடம்ஸ். ஸோ சுபா, சர்க்கார், ஃபர்கானா, வில்லேஜ். இதையும் நமக்கு கேள்வியா கேட்டிருந்தாங்க. தென் ஜஹாங்கீர் is also known as Salim. Okay, he is the eldest son of Jodha Bai and Akbar. He made his name Jahangir, that is conqueror of world, and married a woman called Meherunisa, that is Noor Jahan, that means light of world. So during his period, his own son Kushru revolted against him. Kushru was supported by Guru Arjun Dev, the 5th Sikh Guru. Because of this, Jahangir punished Guru Arjan Dev. So Khurram abindra Shahjahan revolted in the later period. So Shahjahan revolted against Jahangir. So இவங்களோட பீரியட்ல ஜஹாங்கீர் பீரியட்ல ரெண்டு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் ஹாக்கின்ஸ் அண்ட் தாமஸ் ரோ. Captain Hawkins and Thomas Roe, the ambassadors from British Empire, they got a permit that Thomas Roe got permit to trade with India, to trade in India. அடுத்து ஷாஜகான் ஏஜ் வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் முகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பிகாஸ் ஆஃப் தி buildings he made, Taj Mahal, Modi Masjid of Agra, Red Fort, Shahjahanabad, then Red Fort le Diwani House, சரிங்களா? தென் வந்து ஜிமா மஸ்ஜித் அட் ஷாஜகானாபாத், தட் இஸ் டெல்லி, சரிங்களா? தென் தாரா ஷிகோ, இவரோட சன் தாரா ஷிகோ, he translated Bhagavad Gita and Upanishads into Persia. So that is important fact. Then Aurangzeb is also known as Alamgir. So Aurangzeb வந்து நம்ம பார்த்தோம் how humble he lived with this calligraphy, that calligraphic by selling this calligraphic works, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். தென் மராத்தாஸ் ரூல் வந்து Marathas was ruled by Shivaji, is a contemporary of Aurangzeb and the biggest challenge of Mughals in Deccan. So Maratha நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி சுமித் சர்க்கார் says Deccani ulcer ruined Aurangzeb, as like Spanish ulcer ruined Napoleon, Deccani ulcer ruined Aurangzeb அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்களோட பீரியடுக்கு அப்புறம் வந்து பேஷ்வாஸ், கேக்வாட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட 5 கான்ஃபரன்ஸ் மராத்திய கான்ஃபரன்ஸ் வந்து பிரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ 1761 இஸ் ஆல்சோ an important year in medieval Indian history, that is the third battle of Panipat. So in the third battle of Panipat, the Afghan ruler Ahmad Shah Abdali defeated Marathas. The third battle of Panipat பத்தி சொல்லும்போது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மற்ற பேட்டில்லாம் யார் ரூல் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பட் இந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து யார் ரூல் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்தியா ஷுட் நாட் பி ரூல்டு பை மராத்தாஸ் அப்படின்னு சொன்னது வந்து தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், விச் பேவ்டு த வே ஃபார்
தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. சரிங்களா? பிரிட்டிஷ் ரூல் வந்து நிறைய வார், முதல்ல வந்து ஆங்கிலோ கர்நாடிக் வார்ஸ், தென் ஆங்கிலோ மராத்தா வார்ஸ், தென் ஆங்கிலோ கர்நாடக் ஆங்கிலோ மைசூர் வார்ஸ், அதுக்கு முன்னாடி வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர். இது மூலியமா தேர் எஸ்டாப்ளிஷிங் த கிங்டம், தே எஸ்டாப்ளிஷிங் த ரூல் இன் இந்தியா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, ஹவு பீப்புள் ரிவோல்டட் அகேன்ஸ்ட் தெம், how they formalized that revolt, எப்படி வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒன்று உருவாச்சு, how they struggled, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வந்து காந்தியோட கான்ட்ரிபியூஷன் என்ன, how India got independence அப்படிங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். hope this class is very useful to you. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க, கான்ஃபிடென்ட்டா படிங்க. அது மட்டும் தான் நீட் ஆஃப் த அவர். ஸோ இன்னும் 1 வீக் மட்டும் தான் இருக்கு, 10 days தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களால வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் நம்புங்க. Please revise the things. Please revise polity. Please revise current affairs. Please revise the very important notes alone, which you have highlighted already. So புதுசா வந்து எதையும் படிக்க வேணாம். Just revise. நீங்க சொல்றது உங்க மைண்ட் கேட்கணும் அந்த நேரத்துல, பட் கேட்காது ஜெனரலா. சரிங்களா? பட் கேட்க வைங்க. All of you can clear the exams. All the very best to you again. Thank you.